சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். பரபரப்பாக நடந்த பிரிட்டன் பார்லிமெண்ட் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் 14 ஆண்டு கால ஆட்சிக்கு தொழிலாளர் கட்சி முடிவுரை எழுதியிருக்கிறது. இந்திய வம்சாவளியான ரிஷி சுனக்கின் பிரதமர் அதிகாரம் முடிவுக்கு வந்துவிட்டது. புதிய பிரதமராக தொழிலாளர் கட்சி தலைவர் கெய்ர் ஸ்டார்மர் பதவியேற்கிறார். புதிய கட்சி புதிய பிரதமர் என பிரிட்டனின் அரசியல் களம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு மாறியிருக்கிறது. இது இந்தியா பிரிட்டன் உறவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் இப்போது இருக்கும் மிகப்பெரிய கேள்வி. பொதுவாக தொழிலாளர் கட்சி என்றாலே இந்தியாவுக்கு கசக்கும். காரணம் பழைய வரலாறு அப்படி. எப்போதெல்லாம் தொழிலாளர் கட்சி அதிகாரத்தில் இருந்ததோ அப்போதெல்லாம் காஷ்மீர் உள்ளிட்ட பல விவகாரங்களில் தேவையின்றி மூக்கை நுழைப்பது வாடிக்கை. எதிர்க்கட்சியாக இருந்த காலத்தில் கூட இந்தியாவை சீண்டி இருக்கிறது. இதற்கு 1/4 நூற்றாண்டு முன்பு நடந்த ஒரு சம்பவம் சிறந்த உதாரணம். அப்போது 1997ஆம் ஆண்டு நடந்து கொண்டிருந்தது. 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாட இந்தியா முடிவு செய்தது. இதற்காக அக்டோபரில் பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத் இந்தியா வர திட்டமிட்டார். முன்னதாக அவரும் அவரது கணவரும் பாகிஸ்தான் சென்றனர். இஸ்லாமாபாத்தில் நடந்த அரசு விருந்தில் பங்கேற்றனர். அப்போது காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்க்க வேண்டும் என்று ராணி வலியுறுத்தினார். ராணியுடன் வந்த பிரிட்டிஷ் வெளியுறவு செயலர் ராபின் குக் அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்து காஷ்மீர் பிரச்சனையில் தீர்வு காண பிரிட்டன் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக சொன்னார். இது இந்தியாவுக்கு கடும் ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. காஷ்மீர் இந்தியாவுடன் இருக்கிறது, இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை இல்லை என்பது இந்தியாவின் நிலைப்பாடு. இதனால் பிரிட்டனை 3ஆம் தர சக்தி என்று இந்தியா கடுமையாக வசைபாடியது. ராணியும் இந்தியாவின் நல்லெண்ணத்தை இழந்தார். இரு நாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டது. இதனால் அவரது இந்திய வருகை பிசுபிசுத்தது. அதற்கு முன்பு 2 முறை எலிசபெத் வந்தபோது இந்தியா அவரை தடபுடலாக கவனித்தது. ஆனால் இந்த முறை உரிய பாதுகாப்பை மட்டும் வழங்கி பெரிய அளவில் கண்டு கொள்ளவில்லை. இந்த சம்பவம் நடந்தபோது ஆட்சியில் இருந்தது தொழிலாளர் கட்சிதான். ஆட்சியில் இல்லாத போது கூட இதே காஷ்மீர் பிரச்சனையில் தொழிலாளர் கட்சி மூக்கை நுழைத்திருக்கிறது. காஷ்மீர் பிரச்சனையில் சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும். இந்தியா பாகிஸ்தானிடம் நாடுகள் பேச வேண்டும். ஐநா தலைமையில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற 2019 தீர்மானமே நிறைவேற்றியது. இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, பிரிட்டனில் வசிக்கும் மொத்த இந்தியர்களுக்கும் கடும் கோபத்தை உண்டு பண்ணியது. இதை எதிர்த்து அந்த கட்சி தலைமைக்கு இந்தியர்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்பு கடிதங்கள் பறந்தன. அடுத்து நடந்த 2020 தேர்தலில் இந்தியர்கள் மொத்தமாக கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஓட்டு போட்டனர். தொழிலாளர் கட்சி தோற்று போனது. மீண்டும் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தது. இப்போதும் இதே மனநிலையில் தொழிலாளர் கட்சி நீடித்தால் இந்தியா பிரிட்டன் உறவு நிச்சயம் வருங்காலங்களில் விரிசலடையும். ஆனால் 2020 தேர்தல் தோல்விக்கு பிறகு தொழிலாளர் கட்சி தனது மனநிலையை மாற்றிக்கொண்டது. பிரிட்டனில் உள்ள இந்தியர்களின் ஓட்டு முக்கியம் என கருத துவங்கியது. இது பற்றி கருத்து தெரிவித்த அக்கட்சி, காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியாவையும் பிரிட்டிஷ் இந்தியர்களையும் புண்படுத்திவிட்டோம், இனி இது பற்றி பேச மாட்டோம் என்றார். 2020க்கு பிறகு தொழிலாளர் கட்சியை வழிநடத்தும் தலைவர் பொறுப்பு இப்போது பிரதமராகும் கெய்ர் ஸ்டார்மருக்கு கிடைத்தது. அவர் இன்னும் கவனமான முறையில் இந்திய விவகாரங்களை கையாள துவங்கினார். கடந்த காலத்தில் தொழிலாளர் கட்சி செய்த தவறுகளை திருத்தும் முயற்சியில் ஈடுபட்டார். இது அவரது தேர்தல் அறிக்கையில் பல இடங்களில் தெரிந்தது. இந்தியாவுடன் வர்த்தகம், கல்வி, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உறவை விரிவுபடுத்துவோம் என்று அறிவித்தார். இந்தியர்கள் முன்பு உரையாற்றிய ஸ்டார்மர், காஷ்மீர் ஒரு உள்நாட்டு பிரச்சினை, இதை இந்தியா பார்த்துக் கொள்ளும் என்று அவர் கூறினார். பிரிட்டனில் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்தார். அதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்று உறுதியாக சொன்னார். தீபாவளி, ஹோலி போன்ற இந்திய கலாச்சார பண்டிகைகளை பிரிட்டனில் கொண்டாடும் முயற்சியிலும் அவர் ஈடுபட்டார். மொத்தத்தில் இந்தியா பிரிட்டன் உறவில் முன்பு ஏற்பட்ட விரிசலை மொத்தமாக சரி செய்யும் வேலையை ஸ்டார்மர் செய்தார். அதில் வெற்றி பெற்றாரா என்றால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட்டார். இந்த தேர்தலில் இந்தியர்கள் கணிசமாக அவரது கட்சிக்குத்தான் ஓட்டு போட்டனர். அதே நேரத்தில் இனி எப்படி இந்தியா பிரிட்டன் உறவை எடுத்துச் செல்லப் போகிறார் என்பதை பார்க்க வேண்டும்.
ஓட்டு அரசியலில் பிரிட்டன் இந்தியர்கள் மனதை வென்ற ஸ்டார்மர் நாட்டு அரசியலில் இந்தியா மனதை வெல்வாரா? பார்க்கலாம்.